Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சுவையான புடலங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் கூட்டாவும் வச்சு சாப்பிடலாம், இல்லாட்டி குழம்புக்கு பதிலாக இதை வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இது ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நாம் தொக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா அது பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாவை நடுவில் நம்ம கீறி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு வதக்குங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப்பு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் இப்போ பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதுக்கு பதிலாக நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் இதில் பூண்டு சேர்க்க மறந்துட்டேன். ஸோ நம்ம 6லேருந்து 7 பல் வரைக்கும் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் வெங்காயம் ரொம்ப ஒன்றும் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வரணும் அப்படிலாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம குக்கரில் விசில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான். ரொம்ப மசிய வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் இப்போ நம்ம பாசிப்பயிரை ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் பாசிப்பயிறு தான் சேர்க்கணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கடலைப்பருப்பு வச்சியும் இது செஞ்சுக்கலாம், இல்லாட்டி துவரம்பருப்பு வச்சியும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இன்றைக்கி பாசிப்பயிறு வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்குங்க. அது வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நீங்கள் அந்த எண்ணெயிலேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள், அதாவது வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு தரீங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் சேர்க்காதீங்க. இந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவே நமக்கு போதுமானது தான். ஸோ நல்லா எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தான் தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன் அப்படின்னா இதுவே உங்களுக்கு நிறைய தண்ணி விடும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு தொக்கு மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 2 விசிலுக்கு மிதமான சூட்டில் வச்சுக்க போகிறோம். ஸோ 2 விசிலே போதுமானது தான். ஸோ மிதமான சூட்டில் 2 விசில் வச்சதுக்கப்புறம் இப்போ ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம போட்ட தண்ணி எல்லாமே அப்படியே மிச்சமாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அதிகமாக தண்ணி ஊற்றிங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்திருக்கும். கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ இப்படியே நீங்கள் வந்து விட்டுடலாம். இல்லை பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மத்து எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு நல்லா வந்து லைட்டாக மசிச்சு விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுக்கும்போது பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க ஈஸியாக. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டை வந்து மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.